ஜோசப் விஜய் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தாவேகா கட்சி தலைவர் மற்றும் நடிகருமான விஜய் அவர்கள் வந்துகிட்டு சமீபத்துல நிறைய கோவில்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே சரி நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வந்தாரு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் நான் ஒரு ஹிந்து அப்படின்னு எழுதிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்க சென்னையில இருக்கக்கூடிய சாய்பாபா கோவில் போயிட்டு வந்திருக்காரு. இப்போ நேற்றுக்கு முந்தானத்தை பார்த்தீங்கன்னா சீரடிக்கே போய் சாய்பாபா கோவில் போயிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தனிப்பட்ட விஷயங்க. இப்போ நம்ம ஒரு பரீட்சை எழுதுறோம், ஒரு முழு ஆண்டு தேர்வு ஆனுவல் எக்ஸாம் எழுதுறோம். எழுதுறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டு போய் பரீட்சை எழுதுவோம். எழுதி முடிச்ச உடனே வந்துக்கிட்டு கோயிலுக்கு போய் நல்லபடியாக நான் பாஸ் ஆகும்னு சொல்லி சாமி கும்பிடுவோம். நம்ம மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய மதம் மட்டும் இல்லை, ஹிந்து மதம் மட்டும் இல்லைங்க, நம்ம இஸ்லாம் மதம், நம்ம சகோதரத்துவ உள்ள இஸ்லாம் மதம் சரி, கிறிஸ்துவ மதம் சரி, அங்க உள்ள எல்லா பேருமே இதை செய்ய போறாங்க. பெரியவங்களோ சின்னவங்களோ அவங்களுடைய மதங்களுக்கு சார்ந்த ஆலயங்களுக்கு போய் வழிபடுவது எல்லா பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்க. ஆனா நடிகர் விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி சரி எலெக்ஷனுக்கு பின்னாடியும் சரி ஒவ்வொரு கோயிலா போய் அவர் வேண்டிக்கிறது மற்றவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை எனக்கு தெரியலைங்க. இதை வச்சு இன்னமும் அரசியல் அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா என்னென்னமோ அரசியல் பண்றாங்கிறதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு நடிகர் விஜய் அவர்கள் நல்லபடியா இந்த தேர்தலை நான் ஜெயிக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் நல்லது செய்யணும் அப்படிங்கிற பேர்ல போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அங்க நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வந்தாரு. இப்ப நான் ஒரு ஹிந்து எழுதுனால நம்மளுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளான இஸ்லாம் மதத்துக்கோ இல்ல கிறிஸ்துவ மதத்துக்கோ எதிரானவர் ஆயிடுவாரா? கண்டிப்பா கிடையாதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா மதங்களுக்கு அடையாளமா கருதப்படக்கூடிய ஆலயங்களுக்கு போய் வழிபட்டு வர்றாரு. அவங்களுடைய சகோதர சகோதரரை பழகிக்கிட்டு வர்றாருங்க. ஆனா இதெல்லாம் அதாவது நம்ம சாமி கும்பிடுறது தப்பு, சாமியே இல்லை, நாங்க சாமிக்கு எதிரானவங்க, இறைவன் வழிபாட்டுக்கு எதிரானவங்க சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் முக்கிய கட்சியின் தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதல் குடிமகனாகவும் இருக்கக்கூடிய சில கட்சி தலைவர்கள் தைரியமா பொதுமக்களுக்கு தைரியமா சாமி கிடையாதுங்கிற ஒரு கொள்கையை நாங்க ஃபாலோ பண்றோம். நாங்க மட்டும் இல்ல, எங்க முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் நாங்க அதை ஃபாலோ பண்றோம் சொல்றாங்கல்ல. அப்ப இதெல்லாம் மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம கிட்ட சாமி இல்லைன்றாங்க, ஆனா மற்ற மதத்தை சார்ந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகளின் மதங்களை சார்ந்த முக்கிய பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்றது, அவங்களுடைய ஆலயங்களுக்கு போய் உட்காந்து அவங்களோட ஷேர் பண்ணி சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்னா பண்றப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? சரி, நடிகர் விஜய் அவர்கள் கோயில் கோயிலா போறாரு, கீழே விழுந்து சாஷ்டாங்கமா சாமி கும்பிடுறாரு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சுட்டு வராரு, சாய்பாபா கோயில் கும்பிடுறாரு, அதுக்கப்புறம் இஸ்லாம் சகோதர சகோதரிகள் போய் அங்க போய் ஆலயங்களை சாமி கும்பிடுறாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருச்செந்தூர் முருகன் கோயில் போறாரு, கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு போறாரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா? அதை மக்கள் யோசிக்கணுங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல சக மனிதனோட, அதாவது அடித்தட்டு மக்கள்ல இருந்து இல்ல நடுத்தர மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் பண்ணா எல்லா பேருக்கும் இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கைய மிக சரியான வழியில செல்வது போன்ற ஒரு பிம்பமோ இல்ல மக்கள் ஓகே பரவாயில்லடா நம்ம மாதிரி அவர் கோயிலுக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை இதுக்கு முன்னாடி ஏதாவது அரசியல் தலைவர்கிட்ட நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிறத நான் மக்கள் முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுதானே இந்த மனுஷன் பண்றாரு. அதுதானே மற்ற மதத்தை சார்ந்த நம்ம நண்பர்கள் செய்வாங்க, நம்ம உறவுகள் சொல்லுவாங்க. அதாவது மதத்தை வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி கலவரம் உண்டாக்கக்கூடியதுன்னு சொல்லி ஒரு தனி கோஷ்டி இருக்கு. அந்த கோஷ்டிகளுக்கு தலைவர் இருக்கான். எந்த ஒரு மனுஷனும் மதங்களுக்கு அப்பாற்பட்டு சந்தோஷமா அண்ணன் தம்பியா மாமன் மச்சனா அப்படின்னா பழகக்கூடிய பல மதங்களை சார்ந்த நல்ல நல்ல உறவுகளை நம்ம தமிழ்நாடு நிறையவே இருக்காங்க. அவங்க மனசுல அதாவது விஷத்தை கலக்குற மாதிரி நிறைய விஷயங்களை சில அரசியல் தலைவர்கள் செய்யறாங்களா, பல அரசியல் தலைவர்கள் செய்யறாங்களாங்கிறத மக்கள் தான் பிரிச்சு பார்க்கணும். அதனால விஜய் அவர்கள் கோயிலுக்கு போறாரு, அதை ஒரு பெரிய ஒரு பிம்பமா கட்டமைச்சு அவர் பிஜேபியோட ஆளு, ஆரம்பத்துல நான் சொல்றேன் பிஜேபியோட ஆளு, பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட பினாமி அப்படின்னா நிறைய பேர் சொல்றது எந்த விதத்தை சரி எந்த விதத்தை தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடக்கூடியது நம்மளுடைய மக்களாகிய நம்ம மட்டும்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் வருவோமே. இந்த தேர்தல் முடிஞ்சிச்சு, மக்கள்லாம் வாக்கு செலுத்திட்டு வந்தாங்க. வாக்கு செலுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போது மே 4ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல்னு சொல்லி ஒண்ணு கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்றேன், அதாவது மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு சதவீதம் போன வருடம் 73% இருந்துச்சு. இந்த வருடம் 84.61% உயர்ந்துச்சு. இது தாவேகா தலைவர் விஜய் உள்ள வந்ததுனால தான் உயர்ந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியினர் பார்த்தாலும் இந்த எலெக்ஷன்ல நிறைய பேருக்கு ஓட்டு போடக்கூடிய வயது அந்த ஒரு இலக்கு அடைஞ்சிட்டாங்க. அதனால தான் வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்கிறது சில பேர் சொன்னாலும் உண்மையான விஷயம் என்னங்கிறது யாருக்கு தெரியும்? ஓட்டு போட்டு அந்த பெட்டி, வாக்கு பெட்டி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ரிசல்ட்டுங்கிறது
அதுக்கு மட்டும் அதான் விஷயம், அங்கதான் தெரிய போகுது. அதுக்கிடையில யாராலையும் கருத்து கணிப்பு பண்ண முடியாதுங்க. இப்போ இந்த கருத்து கணிப்புங்கிறது ஓட்டு போட்ட பல கோடி மக்கள்கிட்ட போய் ஒவ்வொருத்தையும் கேட்டாங்களா? கண்டிப்பா இல்லைங்க. மொத்தமே வந்து கருத்து கணிப்புன்னு எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 பேர்த்துல இருந்து ஒரு 30,000 பேருக்குள்ளதான் வந்துகிட்டு அவங்க போய் நீங்க யாருக்கு போட்டீங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்திருப்பாங்க. அது அவங்க சொன்னதை வச்சுதான் ஓகே இத்தனை, அதாவது ஒரு 50,000 பேத்துக்குள்ள எடுத்த கருத்து கணிப்பின் அடிப்படையில 5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்க எல்லா பேருமே வந்துட்டு இதே அடிப்படையில ஓட்டு போட்டுவாங்கன்னு யாருக்காவது தெரியுமாங்க? யாருக்குமே ஒரு விடை தெரியாத ஒரு புரியாத புதிராத்தான் இந்த வருஷம் எலெக்ஷனோட முடிவுகள் வருங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியுமா தெரியாதுல. ஆனா இதை வைத்து எலெக்ஷன் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்க தான் ஆட்சி அமைப்போம், நாங்க தான் ஆட்சி அமைப்போம், டிவிக்கு ஆட்சி அமைக்காது அப்படிங்கிற அடிப்படையில் வந்துட்டு பல விதமான செய்தி ஊடகங்கள் அவங்க சார்ந்த ஒரு எக்ஸிட் போல்னு சொல்லக்கூடிய கருத்து கணிப்புல வந்து வெளியிட்டு வராங்க. இதுல மேக்சிமம் வந்துகிட்டு டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும், ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும், 3வது இடத்துல வந்துட்டு தாவேக்கா தான் வந்துகிட்டு வந்திருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு இடமே கொடுக்கல. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா இந்த தாவேக்கா வரதுக்கு முன்னாடி நாம் தமிழர் தான் ஒரு சில சதவீத வாக்குகள்லாம் வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த இதுல கருத்து கணிப்புங்கிற பேர் வந்து நாம் தமிழர் பேரவே சேர்க்கல, மற்றும் பிற அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியும் சேர்த்து வச்சிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா கருத்து கணிப்புகள்ங்கிறது வந்துட்டு யாருக்கும் தெரியாத புரியாத ஒரு மர்மமாத்தான் இருக்குமே தவிர மே 4ஆம் தேதி தான் வந்து ரிசல்ட் தெரிய போகுது. அது வரைக்கும் பொதுமக்களை ஏன் குழப்பி வராங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் மக்களை வந்து போட்டு குழப்பிக்கிட்டு இதனால என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனால வந்து பொதுமக்களே வந்துட்டு இப்போ என்னன்னா புலம்ப ஆரம்பிச்சாங்க, இன்னும் ஒரு 2-3 நாள் தான், அதுக்கு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும், அது வரைக்கும் எங்களை வந்து நிம்மதியா இருக்கு விடுங்க, நாங்கள் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்குறோம், இல்லை சினிமா பார்க்குறோம், இல்லை ஏதாவது எங்களுக்கு பொழுதுபோக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை விட்டு சும்மா கருத்து கணிப்புங்கிற பேர்ல வந்துக்கிட்டு டிஎம்கே ஃபர்ஸ்ட், ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட், டிவிக்கு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் நிறைய விஷயங்களை வந்துட்டு பல செய்தி ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மதம் அந்த மதம் அப்படின்னா வந்து யாருமே வந்து மிகப்பெரிய பாகுபாடு பார்க்காம நல்ல நண்பர்களாகவும் உறவுகளாகவும் பழகிட்டு வர்றாங்க. திரும்ப திரும்ப இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் நிலையா என்னைக்கு இருந்ததா இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் சரியான பாடம் கற்பிப்பாங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலா அமைய போகுது. அந்த அடிப்படையில் திரும்பவும் நான் சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலாற்று சம்பந்தப்பட்ட நிறைய கோவில்கள், நிறைய மசூதிகள், நிறைய தேவாலயங்கள் சொல்லி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு இப்ப வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கியத்துவம்னா கொடுக்குறாங்க, உதவிகள் பண்றாங்க, நன்கொடைகள் பண்றாங்க. அதை நம்ம தமிழ்நாடு தாண்டி நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் தெரிய வைக்கணும். அதுக்கப்புறம் உலகம் போற்றும் வகையில வந்துட்டு இந்தந்த ஆலயங்கள், மசூதிகள், தேவாலயங்களை வந்துட்டு கொண்டு போய் அதோட புகழ்கள் பெருமைகள்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இது போக கீழடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு கண்டிப்பா வந்து வெளியில உள்ள விஷயங்களை சொல்லணும், வெளியில உள்ள நபர்களுக்கு தெரிய வைக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதெல்லாம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல் தலைவர்களும் மக்களுக்கும் தெரிவிப்பதில்லை, மக்களை யோசிக்கிற அளவுக்கு செய்யறதில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா டாஸ்மார்க்ல இருந்து காசு கொட்டணும். அது வந்து இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க வந்து மக்களை வந்து யோசிக்க வைக்கிறதுக்கு இடம் கொடுக்காம அவங்க மைண்டை வந்து ஈவினிங் ஆச்சா தண்ணியை போடு, ஈவினிங் ஆச்சா அந்த ஒரு போதை கலாச்சாரத்தை கொண்டு அப்படிங்கிற மாதிரி. அதுல இருந்து இன்னொரு விஷயம் என்ன நடக்க போகுது எனக்கு பயமா இருக்குங்க. அதாவது இந்த வருஷம் இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்துட்டு நிறைய பேசப்பட்டு வருது. அப்படிப்பட்ட இளைஞர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆட்சி அமையலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இளைஞர் சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி வந்துட்டு எவ்வளவு விஷயம் நடக்க போறதும் எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ தயவு செஞ்சு இப்போ வரைக்கும் ஆட்சி செஞ்ச கட்சிகள் ஜெயித்தாலும் தோற்றாலும் சரி, தோற்றாலும் பழிவாங்கக்கூடிய ஒரு அடிப்படையில் இறங்கக்கூடாது. ஆட்சி செய்த கட்சிகள் வந்து திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் இது மக்கள் நமக்கு ஒரு புகட்டிய பாடம், மாற்றம்ங்கிறத வந்து விரும்புறாங்க. அதனால வந்துட்டு நம்ம இதுல இருந்து இன்னும் மக்களை வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதை கொண்டு போகணும். தமிழகத்தை வந்து பெருமைகளை வெளி சொல்ற அளவுக்கு வந்து மிகப்பெரிய விஷயத்த பண்ணணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து யோசிக்க தன்மையை வளர்த்து அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் சுத்தமா இருக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு படிப்பு விஷயத்துல சரி, அதாவது காசு கொடுத்து கல்வி வசதிகள் வந்து இல்லாத அளவுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த கட்சிகள் செஞ்சா மக்கள் சந்தோஷப்படுவாங்க, நம்ம தமிழ்நாடு முன்னேறும். அது போக வந்துக்கிட்டு நிறைய விஷயம் நல்ல விஷயங்களை மனசுல வச்சு ஆட்சி செஞ்சா அது வந்துட்டு டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், என்டிகேவா இருக்கட்டும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுடைய நலனம் மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஆட்சி பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால வந்து பல கருத்து கணிப்புகள் சொல்லி மக்களை குழப்பத்தை விட்டுவிட்டு மக்களே வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மே 4ஆம் தேதிப்பா இந்த இன்னும் ஒரு 2 நாள் இருக்கு, நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், ஏன் வந்து எங்களை வந்துட்டு குழப்பி விடுறீங்க, இனிமேல் வந்து அந்த கன்ஃபியூஷன் பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. இது வந்து கருத்து கணிப்பு என்பது வெறும் காகித கப்பல் மட்டுமே.
மக்கள் போட்ட வாக்குப்பதிவு தான் வந்து மிகச்சிறந்த தீர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் வந்துக்கிட்டு மக்களை குழப்பாம இன்னும் 2 நாள் கழிச்சு வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தமிழ்நாட்டு நல்லா செய்யணும், மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிற அடிப்படையில் வரக்கூடிய கட்சி, ஆளக்கூடிய கட்சி சிறப்பான ஒரு வழியை வந்து கையாண்டு நல்லபடியாக வந்து ஒரு ஆட்சியை கொடுத்தா எல்லாத்துக்கும் சந்தோஷம். இதில் வந்துக்கிட்டு மாற்றத்தை உருவாக்க போறேங்க, இந்த கட்சி வரப்போறது கிடையாது, இல்லை வந்து நான் வந்து திரும்ப மக்களை பழி வாங்க போறேங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் வந்துட்டு நம்ம வீடியோ மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் என்னுடைய ஆசையும் கூட. ஸோ நம்ம வீடியோ வந்துட்டு பிடிச்சதை மக்கள் லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனல் வந்து மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சா நம்ம நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்